மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இந்த மாதிரி டேட்டாஸ் நான் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டாஸ் வந்து எனக்கு பிரிண்ட் அவுட்டில் தேவைப்படுது. இந்த டேட்டாஸ் வந்து எனக்கு அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறதுனா, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஃபைலை போய் கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பிரிண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி ப்ரிவ்யூ காட்டும். இந்த ப்ரிவ்யூ காட்டும் போது பாருங்கள், அந்த ப்ரிவ்யூவில் என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து டேட்டாஸ் வந்திருக்கு, ஆனால் பார்டர் எதுவுமே இல்லை. பார்டர் இல்லை, அந்த கட்டம் எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் அவுட்டில் வந்து அந்த பார்டரோட எனக்கு வந்து டேட்டாஸ் வேணும். அப்போ என்ன செய்யறதுன்னா, ஜஸ்ட்டு திருப்பி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ இந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. இந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமை கிளிக் பண்ணுங்கள். ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பார்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நோ பார்டர் இருக்கும், ஆல் பார்டர் இருக்கும். அந்த ஆல் பார்டரை கொடுத்துங்க. ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டாஸை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் கொடுத்து பாருங்கள். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே உள்ள பார்டரு இங்கேயும் வந்துடும், பிரிண்ட் அவுட்லேயும் வந்துடும். இந்த வந்துருச்சு பாருங்கள். இந்த டேட்டாஸ் அப்படியே அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்டரோடு இங்கே வந்துடும். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இது அப்படியே நான் வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டா நார்மலாக இருக்கும் அந்த மாதிரி. இப்போ எனக்கு இந்த பார்ட்ரு வேணும். அதாவது இந்த பார்ட்ரு வந்து எனக்கு இதில் வேணும். எனக்கு பிரிண்ட் அவுட் லெவலில் இங்கே உள்ள இந்த கட்டம் இருக்கிற மாதிரி அங்கே வந்து கட்டம் வந்து எனக்கு பிரிண்ட் அவுட்டில் வரணும். அப்போ ஜஸ்ட்டு ஃபைலை போய் கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை போய் கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் கொடுங்க. பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், ப்ரிவ்யூ வந்து வரல. இந்த இடத்துல வராது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ப்ரிவ்யூ இல்லை. இங்கே ப்ரிவ்யூவில் வந்து பார்டர் எதுவுமே இல்லை. அப்போ என்ன செய்யுது, இந்த இடத்துல வந்து பேஜ் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்க பாருங்கள், பேஜ் செட்டப் கீழே வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, பேஜ் செட்டப்பு. அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் போய் சீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த க்ரீட் லைனை போய் சூஸ் பண்ணிங்க. பிரிண்டில் போய் இந்த க்ரீட் லைனை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாஸுக்கு மட்டும் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு க்ரீட் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த வந்துருச்சு பாருங்கள். அதாவது அந்த டேட்டாஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரீட் லைன் வந்துடும். இந்த மாதிரி மெத்தட்லையும் நீங்கள் செஞ்சுக்கலாம்.